வணக்கம். பிஎம் ஆஸ்ட்ரோ சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பிஎம் ஆஸ்ட்ரோ சேனலில் இருந்து உங்கள் துரைவேலு கிருஷ்ணசாமி. இந்த திசையில் துடப்பத்தை வைத்தால்தான் வீட்டில் செல்வம் தங்குமா? தெற்கு மற்றும் மேற்கு இடையே துடப்பம் வைப்பது மிகவும் பொருத்தமானதாக கருதப்படுகிறது. அதேபோல் துடப்பத்தை செங்குத்தாக நிற்க வைக்கக்கூடாது என்கின்றனர். துடப்பத்தை எப்போதும் படுத்தவாறு வைக்க வேண்டும். துடப்பத்தை முகம் எப்போதும் கீழ் நோக்கி வைப்பது அதிக பலன்களை தரும். இந்து மதப்படி துடைப்பம் லட்சுமி தேவியின் சின்னம் என்று கூறப்படுகிறது. உங்கள் வாழ்க்கை நிலைக்கும் வீட்டில் நீங்கள் துடப்பத்தை வைக்கும் திசைக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளதாக கூறப்படுகிறது. எனவே துடப்பத்தை வாஸ்துப்படி சரியான திசையில் வைக்க வேண்டியது அவசியம். ஏனென்றால் நீங்கள் செய்யும் ஒரு சிறிய தவறு பெரிய சேதத்தை ஏற்படுத்தும். வாஸ்துவின் இந்த விதிகளை பின்பற்றினால் நீங்கள் சந்திக்க இருக்கும் பிரச்சனைகளில் இருந்து பாதுகாக்கப்படுவீர்கள். துடைப்பம் வைக்க சிறந்த திசை எது என்றால், வீட்டில் வைக்கும் பொருட்கள் அனைத்தும் திசை பார்த்து வைக்க வேண்டியது அவசியம். அதே போல துடைப்பத்தையும் சரியான திசை பார்த்து வைக்க வேண்டியது அவசியம். துடைப்பத்தை பராமரிப்பதிலும் சிறப்பு கவனம் செலுத்துமாறு கூறப்படுகிறது. வீட்டில் ஈசானிய மூலை, அக்னி மூலை, நிறுத்தி மூலை மற்றும் குபேர மூலை என 4 திசைகள் உள்ளன. ஆனால் தெற்கு மற்றும் மேற்கு இடையே துடைப்பத்தை வைப்பது மிகவும் பொருத்தமானதாக கருதப்படுகிறது. அதே போல துடைப்பத்தை செங்குத்தாக நிற்க வைக்கக்கூடாது. துடைப்பத்தை எப்போதும் படுத்தவாறு வைக்க வேண்டும். துடைப்பத்தை முகம் எப்போதும் கிழக்கு நோக்கி வைப்பது அதிக பலன்களை தரும். வீட்டை துடைப்பத்தால் சுத்தம் செய்ய உகந்த நேரம் எது என்றால், நம்மில் பலர் சுத்தத்தை அதிக விரும்புவராக இருப்போம். அதனால் வீட்டை அடிக்கடி துடைப்பத்தால் பெருக்கி துடைத்து கொண்டே இருப்போம். அப்படி செய்வது தவறு என கூறப்படுகிறது. அப்படி செய்வதால் நிறைய சேதத்தை ஏற்படுத்தும். வீட்டை சுத்தம் செய்வதற்கு சரியான நேரம் காலை மற்றும் மாலை ஆகும். முதலில் காலையில் எழுந்ததும் வீட்டை துடைப்பதற்கு முன் முதலில் இறைவனை வணங்க வேண்டும். இதன் பிறகு வீட்டை துடைக்கவும். துடைப்பத்தை பயன்படுத்துவதற்கான திசை எது என்றால், வீட்டை நீங்கள் சுத்தம் செய்யும்போது முதலில் மேற்கு அல்லது வடக்கு திசையிலிருந்து துடைக்கத் தொடங்குங்கள். இதனால் உங்கள் வீட்டில் லட்சுமி தங்குவதோடு லட்சுமியின் அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அதே சமயம் துடைத்த பின் அழுக்கு குப்பைகளை குப்பை தொட்டியில் போட வேண்டும். குப்பைகளை ஆங்காங்கே குவித்து வைத்தால் உங்களின் வறுமையும் கஷ்டங்களும் அதிகரித்து கொண்டே போகும். வீட்டில் உள்ளவர்கள் வெளியேறியவுடன் வீட்டை துடைக்கக்கூடாது.
தங்கள் வீட்டில் உள்ள உறுப்பினர்கள் வெளியே வந்தவுடன் வீட்டை துடைப்பார்கள். இப்படி செய்யாதீர்கள். நல்லா கவனிங்க. வீட்டை விட்டு வெளியில் போன பிறகு நீங்கள் துடைக்கக்கூடாது. வீட்டில் இருக்கவங்க வீட்டில் இருக்க சொல்ல தான் நம்ம துடைக்கணும். வீட்டில் உள்ளவர்கள் வீட்டில் விட்டு வெளியே வந்தால் உடனே துடைக்கக்கூடாது. இது உங்கள் வேலையில் வெற்றியை பாதிக்கும். துடைப்பம் வாங்க சிறந்த நாள் எது தெரியுமா? புதிய துடைப்பம் வாங்க சனிக்கிழமை வாங்குவது நல்ல பலன்களை கொடுக்கும். வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் விளக்குமாறு வாங்க வேண்டாம். துடைப்பம் சிறியதாக இருந்தால் அதை விரைவில் மாற்றவும். பல நன்மைகள் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் துரைவேலு கிருஷ்ணசாமி. நன்றி, வணக்கம்.